செலவு பண்ணேன் சார். சாப்பாட்டு செலவுல தங்கத்தட்டுல சாப்பாடு போட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்த நான் அக்கா பொண்ணுக்கு பண்ணோம். தங்கத்தட்டுல 150 பேருக்கு மட்டும். அது வந்து அதுக்கு பின்னாடி சாப்பிட்டவங்க எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் புரியுது. நம்ம எல்லாருக்கும் போட முடியாதுல்ல. முக்கியமா சம்பந்தி வீட்டுக்காரங்க அவங்க 150 பேர் உட்கார வச்சு தங்க முலாம் பூச தட்டுல சாப்பாடு தட்டுல அத்தனை வெரைட்டி வச்சு போட்டோம். அது அவ்வளவு கிராண்டா பேச வச்சது. அவங்க வந்து கண்கலங்கின விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு போடுறது ஒரு பெரிய விஷயம். ஆனா தங்கத்தட்டுல சாப்பிட்டதே வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்காம அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து மேல உயர்த்திருச்சு. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆடம்பர கல்யாணத்துக்கு ஒருத்தர் போறாங்கன்னு சொன்னா 5000 பேரை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா 5000 பேர்த்துல 4999 பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுங்க, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா எதுக்காக உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு போனவங்களுக்கு யாருக்குமே எளிமையா பண்ணிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் சொல்றது நீங்க சொல்றீங்க இல்ல 38 லட்சம் ரூபாய் சீர் பண்ணு சொன்னீங்களே, வேற என்ன செஞ்சீங்க? அதான் சார், எல்லாமே வந்து குதிரை